imira's creation அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க யார் என்ன அப்படின்றதுலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கோல்டனில் ரேப் பண்ண ஒன்று, இந்த ப்ளூ கலரில் ரேப் பண்ணது ஒன்று. ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனையும் ஹம்மிதும் இவ்ஸாவும் எக்ஸைட் ஆகி என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் விடுங்க. இது எவ்வளோ வெயிட் போகும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs kitchen-லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மத மொழியில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சூப்பர் 2 சர்ப்ரைஸான கிஃப்ட் வந்திருக்கு என்னுடைய ஆனிவர்சரிக்காக. ஸோ இந்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதையும் எனக்குமே தெரியாது, உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூப்பர் சர்ப்ரைஸான கிஃப்ட் தான். அண்ட் இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அண்ட் யார் சென்ட் பண்ணியிருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த vlog ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு imira's creation அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க யார் என்ன அப்படின்றதுலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இவங்க சென்ட் பண்ணியிருக்க கிஃப்ட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணுறேன். 2 அமைச்சிருக்காங்க. இந்த கோல்டு ஒன்று, அந்த கோல்டனில் ரேப் பண்ண ஒன்று, இந்த ப்ளூ கலரில் ரேப் பண்ணது ஒன்று. லேடிஸ்க்கு பொதுவாகவே கிஃப்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அன்ராப் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சி என்ன அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது. வாவ், ஸோ ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் அமைச்சிருக்காங்க எனக்காக. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு. இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அந்த சொன்ன போஹோ, நான் சொன்னேன் இல்லையா, லிவிங் ரூம் வந்து நான் கொஞ்சம் இந்த போஹோ ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த போஹோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு மிரர் அண்ட் ஃபுல் ஆஃப் பேர்ல்ஸ் இந்த சென்டரில் வச்சு இதெல்லாம் ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஹேங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாகவே என்னுடைய லிவிங் ரூம்குள்ளே வரப்போகுது. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ imira creation. அண்ட் அதில் என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் அப்படியே வால்லே கூட வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டர் வால் ஹேங்கிங். இந்த மாதிரி நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிவிட்டு என்ன ஹைட்டில் வேணுமோ நம்மளால் வச்சுக்க முடியும். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் இங்கேயே இதை ஹேங் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு சைட்ஸில் எதுவுமே தேவையில்லை. இதுவே ஒரு ஃபுல் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங்காக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல? கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு. ஸோ அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். அண்ட் கண்டிப்பாக இதுவுமே ஒரு சூப்பர் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் நீங்கள் imira creationலேருந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனையும் ஹம்மிதும் இவ்ஸாவும் எக்ஸைட் ஆகி என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். என்ன இருக்கு இவ்ஸா அதுக்குள்ள? என்ன இருக்கு? சிசர் எடுத்துக்கலாம். சிசர் வேணும். வெயிட் பண்ணு. ஐ திங்க் சோ இது வீல்ல பண்ணிருக்காங்களோ. எவ்வளவு பெருசா இருக்கு வீல்ல பண்ணதுலாம். ஆமாமா, வீலோட கம்பி எல்லாம் இருக்கு இல்ல. கத்திரிக்கோல் வேணாம். ஐயோ தேங்க் யூ. இங்க பாருங்க வீல்ல வெயிட் பண்ண ஃப்ளவர்ஸ் இதாயிடும். வாவ். அக்கா
இருங்கம்மா விடுங்க. பிஸ்ஸா நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் விடுங்க. இது எவ்வளோ வெயிட் பார்ப்போம். ரொம்பலாம் இல்லை, நீயே தூக்கலாம். ஒத்தகையிலேயே தூக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான். இதுவுமே நம்ம வால்ஸில், லிவிங் ரூம், நம்மளோட பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்ஸில் எல்லாருமே வச்சுக்கலாம். ஓல்டு சைக்கிள் வீலை ரீசைக்கிள் பண்ணி, அதாவது ரைமிங்காக வருது, சைக்கிள் வீலை ரீசைக்கிள் பண்ணி அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்கராக மாற்றிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இமிராஸ் கிரியேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன தம்பி ஸ்மைல் என்டர்பிரைசஸ் வச்சுருக்காரு இல்லையா, ஹாஜி, அவங்களோட ஒய்ஃப், அவரோட ஒய்ஃப் தான் என்னோட தம்பி ஒய்ஃபு. ஸோ ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சன். நல்ல இந்த மாதிரி ஆர்ட்லாம் நிறைய சூப்பராக பண்ணுவாள். அண்ட் ஷீ ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல் இமிராஸ் கிரியேஷன் சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அந்த யூடியூப் சேனலையும் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்றது கூட, அப்படி எது இப்படி மேக் ஓவர் எப்படி பண்ணாங்க அப்படின்றது கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க அதில். அண்ட் இது மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக உங்களுடைய பர்சனல் கிஃப்டிங்க்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ வாங்க அப்படி உள்ளவங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த 2 கிஃப்ட்டுமே நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் அதை நான் வந்து வாலில் ஹேங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து லன்ச் செஞ்சிட்ருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி வந்து பட்னி எண்ணெய் மசா, அதுக்கு இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்க்கணும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீசஸ் வேண்டாம், இந்த அளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, கிச்சடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். அடுத்ததில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பட்டாணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியா இதெல்லாமே. ஸோ இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சுவைக்கு ஏற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாடை எல்லாமே போயிடணும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்சியில் அடைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். லாஸ்ட்டாக தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாடை இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பக்கத்தில் இருக்க அந்த குக்கரை சுற்றி ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் கூட வெளியே விட்டணும். என்னோட மாமியார் யூஸ்வலாக சொல்லுவாங்க அந்த மசாலாவில் தான் நிறைய டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் எடுத்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் மூடி போட்டு அதை விசில் எல்லாம் 3 விசிலுக்கு. நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சமைக்க அப்படியே கையோடு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ சமையல் முடிஞ்சிருச்சு, அந்த கிச்சன் மேடையை அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கையோட வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு நான் வந்து எனக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் வந்து க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. மசாலாஸ் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட வந்துடுது. ஸோ இதை வச்சு ஒரு வாட்டி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ இருக்குது இல்லையா, டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக அப்படி போட்டு நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடுது. ஸோ துணியை வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான், சூப்பராக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் டிஷ்யூ வச்சு துடைச்சதுக்கப்புறம். ஸோ நம்மளுடைய இதுவுமே ரெடி ஆகிடுச்சு, கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ரைஸும் பருப்பும் சேர்த்து ஒரு கிச்சடி மாதிரி பண்ணியிருந்தேன். அதோடு வந்து இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லன்ச். அண்ட் இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி விலாக் குக்கிங் ஸ்டைல் விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். Thank you for sending this gift, Imira's Creation. And Imira's Creation. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. And Imira's Creation யாரு அப்படின்னு
ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேன். இதுதான் வெயிட் பண்ணு, மம்மி பேசிக்கிறேன். இமிராஸ் கிரியேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஹெல்ப் பண்ணு.